வணக்கம் சாமி. வணக்கம். வெற்றிலை தீபத்தை பற்றி சொன்னீங்க. இல்லைப்பா, அதனால் நான் பார்த்தேன் வீடியோ, நல்லா இருந்துச்சு. அதோட ரகசியம் என்ன ஒன்றும் இருக்கு ஏன்னா இருக்கா அதில்? கண்டிப்பாக நம்ம அதில் ஒரு 11 நிமிஷம் வீடியோ போட்டிருப்போம். வெற்றிலை தீபம் ஏற்றுவது எந்த நேரத்தில், அந்த 6 வெற்றிலையான ரகசியம் என்ன அப்படின்னா, இன்னும் அதில் மிகப்பெரிய உண்மை இருக்கு. அதாவது நம்ம 6 வெற்றிலை வைத்து அதில் நான் கொடுத்துருப்பேன் சரவண பவ அப்படின்னா ஒவ்வொரு வெத்தலையிலையும் எழுதணும். 6 வெத்தலையிலையும் 6 நாமங்கள் வந்துடும். சரவண பவங்கிற 6 நாமங்கள் அதில் வந்துடும். ஆமா ஆமா. அப்ப இதை எப்படி முறையாக நம்ம இந்த வெற்றிலை தீபம், ஏன்னா வெற்றிலை என்பது என்ன அப்படின்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது. நம்ம பார்த்துருப்போம், ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை மாலை சாத்துவாங்க. இப்ப விநாயகருக்கும் வெற்றிலை மாலை சாத்துறாங்க. அது ஏன்? ஆமா, சாத்தலாம். என்ன அப்படின்னா வெற்றிலை மாலையாக சாற்றும் போது நம்மளுடைய வெற்றி, நமக்கு என்ன ஒரு தேவையோ அது பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கை நடந்திருக்கு ரொம்ப பேருக்கு. இப்ப சமீபத்தில் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு 6 வெற்றிலை வைத்து நடுப்பாகத்தில் விளக்கு ஏற்றி வழிபடக்கூடிய வழிபாடு இன்னும் ரொம்ப பலன் தருது அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை ஆயிடுச்சு. இப்ப அது எல்லா இடங்கள்லயுமே அதை விளக்கு ஏற்றி வழிபடுறாங்க. இப்ப அதில் நான் சொல்லியிருப்பேன் 6 வெற்றிலை இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு வெற்றிலை, இப்போ முருகனுக்கு எத்தனை படை வீடு? 6 படை வீடு. அதனால நம்ம 6 முகனு பேரே இருக்கு அவருக்கு. அப்ப அந்த 6 படை வீட்டிற்கும் 6 வெற்றிலை சுத்தி வச்சிடறோம் நம்ம. அப்ப 6 எழுத்து மந்திரம் சரவண பவ, சரவண பவ 6 எழுத்து வந்துருதா? இந்த 6 எழுத்தையும் ஒவ்வொரு எழுத்துலையும் நம்ம சரவண பவ அப்படின்னு எழுதி நான் அந்த வீடியோ இந்த முதல் கமெண்ட்ல லிங்கா கொடுக்குறேன், தெரியாதவங்க அதை பார்த்துக்கிறட்டும், சரிங்களா? ரைட்டு. அப்போ இந்த 6 வெற்றிலையும் சந்தனத்துல எழுதணும். ஏன்னா முருகருக்கு போய் சந்தனம், மஞ்சள்லாம் வைக்கப்படாது. சந்தனத்துல எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு குங்குமம், அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு குங்குமம் வச்சா போதும். அந்த எழுத்து நாமத்து மேல எங்கேயாவது ஒரு குங்குமம் வச்சா போதும். சுத்தமான அகல் எடுத்து கழுவிட்டு சந்தனத்தை பின்பகுதியில் தடவிக்கிறணும். தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த அகல் வச்சு நல்ல சுத்தமான நெய்யில எண்ணெய் பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றணும். அந்த காம்பை நம்ம எடுத்துருக்கணும். அந்த வீடியோல நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். இந்த 6 வெற்றிலைங்கிறது 6 படை வீடு. அதுல 6 எழுத்து மந்திரம் நம்ம சரவண பவங்கிற மந்திரத்தை அதில் கொடுத்து அகல் விளக்கு ஏற்றிடுறோம். ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு நிவேதானம் பண்ணணும். நிவேத்தியம், அதுக்கு நிவேதானம் கொடுக்கணும். நம்ம விளக்கு ஏற்றி பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நிவேதானம் பண்ணி தான் நம்ம இப்போ வீட்டில் ஏற்றுறதா இருந்துச்சுன்னா அந்த அகலுக்கு மலை ஏற்றணும் நம்ம. ஆமா, கோவிலா இருந்துச்சு அப்படியே நம்ம அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு என்ன பண்ணணும், அதே கோவிலா இருந்தாலும் நீங்க விளக்கு ஏற்றி அந்த விளக்கு நிக்கிற வரைக்கும் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பூ அந்த உள்ள அந்த வெற்றிலையெல்லாம் எடுத்து ஒரு கவர்ல வச்சு கால் மிதிப்படாத இடமா போடணும். இல்ல ஆறு குளம் கேணி இருந்தா இல்ல செடி தொட்டி இருந்தாலும் அதுல போட்டுடலாம். ஏன்னா அப்படி விட்டு போனோம்னா அவங்க கீழே ஆள் கால் மிதிப்பட்டாலும் பலன் இல்லாமல் போயிடும். அப்ப இது எந்த நேரத்துல எந்த கிழமையில செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு உட்காந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரை பார்த்தீங்கன்னா காலையில 6ல இருந்து 7 மணிக்குள்ள வரும். செவ்வாய்க்கிழமையில மதியம் 1ல இருந்து 2 வரும். ஆமா, இரவு 8 to 9 வரும். இது எந்த நேரம் வேண்டுமானாலும் உங்களுக்கு சௌரியமான நேரம், ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்க செஞ்சுக்கிறலாம். 1 மணி நேரம் தான் வழிபடணும் அப்படிலாம் கிடையாது. 10 நிமிஷம் வழிபட்டாலும் வழிபாடு தான். ஏன்னா வீட்டுல நீங்க விளக்கு ஏற்றும் போது விளக்கு தானே அணையக்கூடாது. ஆமா, திருப்பி நம்ம ரொம்ப பேருக்கு என்ன கேட்கிறாங்கன்னா, அதே விளக்கு திருப்பி திருப்பி நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னா படுத்தலாம். அது நல்லா சுத்தமா தெளிவா. ஏன்னா இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்க ஏத்துற விளக்குடைய மகிமை உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த பண்றோம் இல்லைங்களா, இது ஆண் பக்தராகட்டும் பெண் பக்தராகட்டும் எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அதாவது இதுல உள்ள ரகசியம், மெயினான ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். வெற்றிலைனால லட்சுமி தான். 6 வெற்றிலை, நான் ஏற்கனவே சொன்ன 6 படை வீடு, 6 எழுத்து மந்திரம். அந்த 6ங்கிறது யாரு அப்படின்னு நவக்கிரகத்துல சுக்கிரனுடைய எண்ணம். அப்படிங்களா? 6ஆம் எண்ணுங்கிறது சுக்கிரன். அப்ப சுக்கிரன் யாரு? திருமணம், அதாவது ஒரு வாழ்க்கைக்கு சுகம் கொடுக்கக்கூடியவர். மனையில தோஷம் இருந்து வச்சுக்கோங்களேன், இப்ப வீடு கட்டணும்னா சுக்கிரனுடைய பிராப்தம் வேணும். இப்ப மனை வேணும், அதுக்கு செவ்வாய் அங்காரனுடைய பிராப்தம் வேணும். அப்ப எல்லாமே இணைந்து பாருங்க. செவ்வாய் ஓரையில செவ்வாய்க்கிழமையில இப்ப நம்ம செவ்வாய் ஓரையில விளக்கேற்றுறதுனால மனப்பிரச்சனை, பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமி பிரச்சனை நிவர்த்தி ஆகும். அந்த 6 வெற்றிலைங்கிறது சொன்னாலே 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது.
சுக்கிரனுடைய அருள் கடாட்சம் நம்ம ஜாதகத்துல இருந்தா தான் ஒருத்தர் அழகான வீடு கட்ட முடியும். நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகத்துல சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா வீடு கட்டியிருப்பாங்க, ஆனா திருப்தி இருக்காது. செவ்வாய் சரியில்லைன்னா பூமி வாங்கியிருப்பாங்க, அது பிரச்சனை இருக்கும், வீடு கட்ட முடியாது. ஆமா, பல பக்கத்துல இருக்கு. அதனால இந்த முருகப்பெருமானுடைய முழு ஆசியை பெறும்போது அனைத்து கிரகத்துடைய அந்த 9 நவகோள்களும் நமக்கு வந்து நன்மை அளிக்கும். அதுவும் இந்த 6 வெற்றிலை, வெற்றிலை வந்து என்னன்னா, வெற்றிலை மேல விளக்க வச்சோம்னா விளக்கு அந்த சூடாகி அந்த வெற்றிலை வந்து வெந்துடக்கூடாது, சூடாயிடக்கூடாது. வெற்றிலை எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கணும். ஏன்னா வெற்றிலை நம்ம சுத்தி வைக்கும் போது நடுவுல ஒரு பாகம் இருக்கணும். அந்த திரி வந்து நம்மளுக்கு எரிஞ்சுக்கிட்டே அது வந்து அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, சந்தனத்தை அடிப்பகுதியில் அகலுடைய அடிப்பகுதியில தடவணும். அந்த வீடியோல கொடுத்துருப்பேன் முழுமையா. நான் திருப்பி அந்த லிங்க் உங்களை அந்த வீடியோ திருப்பி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவுடையதை நீங்க பாருங்க. அதுல உங்களுக்கு சந்தேகங்கள் உங்களுக்கு தெளிவாக ஆயிடும். இன்னொரு டவுட் கேட்கலாங்களா? இப்போ அந்த திரி வந்து முழுமையா உள்ளுக்க முடியணுங்களா, இல்லை எப்போதும் போல எண்ணெய்? ஆமா, நான் சொன்ன பார்த்தீங்க, உங்களுடைய இல்லத்துல நீங்க விளக்கு ஏற்றும் போது ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் பிரார்த்தனைகள், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த 6 எழுத்து மந்திரமே சரவண பவ அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஓம் முருகான்னு சொல்லலாம், என்ன தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூவால அந்த நிவேதனம் பண்ணதுக்கு அப்புறம் தீபாவளிலாம் காட்டிட்டு உங்க பூவால நீங்க மலை ஏற்றணும். இது கோவிலாக இருந்துச்சு அப்படின்னா மலை ஏற்றக்கூடாது. அதுவா எரிய விட்டு முடிகிற வரைக்கும் நம்ம உட்கார்ந்து இருக்கணும் அந்த 1 hour. ஏன்னா இப்ப மதியம் 1 to 2 கோயில் இருக்காது, காலையில 6 to 7 சில கோயில்கள் சீக்கிரம் 6:30 மணிக்கு திறந்துருவாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அது அந்த விளக்கு சாந்தி பண்ணிடும். இல்லைன்னா இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கும், 8:30 மணி 9 மணி வரைக்கும் சில கோவில்கள் இருக்கும். 10 நிமிஷம் அந்த விளக்கு ஒரு 9 நிமிஷத்துக்குள்ள அது கண்டிப்பா சின்ன அகலம். அதுக்காக பெருசா நம்ம வச்சோம்னா ரொம்ப நேரம் எரிஞ்சுட்டே இருக்கும். நேரத்தை பொறுத்து அந்த அகலை நம்ம சுருக்கிக்கலாம். நைட்ல 8 to 9 செவ்வாய் வரும், செவ்வாய்க்கிழமையில. அப்போ வந்து மக்கள் வந்து கோவில்ல ஏத்தலாம். கோவில்ல வந்து அதுவாக எரிந்து முடிந்த பிறகு அந்த இலைய பூவும் தனியா இருந்து ஒரு செடியிலயோ மரத்தூர்லயோ போட்டு கால் மிதிப்பட இடத்துல பாத்துக்கிறோம். மணி ஆகுது அப்படின்னு சொன்னா அதுதான் 8 மணிக்கு வந்துடணும். 8 மணிக்கு நீங்க விளக்கு கரெக்டா நீங்க 7:50 7:30 வந்தீங்கன்னா கூட 8 மணிக்கு நீங்க அந்த ஆரம்பிச்சோடனே நீங்க விளக்கு ஏத்த ஆரம்பிச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெடி பண்ணி வச்சிடலாம். விளக்கு ஏத்துற டைம் அந்த ஓரையில ஏத்திட்டீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு 8:30க்கு முன்னாடி முடிஞ்சிடும். நீங்க நிவேதானம் முருகருக்கு அந்த பழத்தை கொடுத்து நிவேதானம் பண்ணிக்கலாம். வீடா இருந்தா நீங்க விளக்குக்கு முன்னாடி வச்சு அந்த விளக்கு ஜோதி தான் முருகப்பெருமான், அவருக்கு நீங்க நிவேதானம் பண்ணணும். இதில் சில மாற்றங்கள் இருக்கு. அதே போல வந்து லட்சுமி ஐஸ்வர்யம், அதாவது உங்களுக்கு தன பிராப்தம் கிடைக்கும். லட்சுமி வழிய தன பிராப்தம் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி மனையில உள்ள தோஷங்கள், திருமண தடை. ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்துல மனைவிங்கிற கருதப்படுகிறது. சுக்கிரங்கிறது நல்ல சுகத்தோட நல்ல கட்டில் மெத்தையோட தூங்கக்கூடிய ஒருவர் சுக்கிர பகவான் அனுக்கிரகம் பெற்றவர். இப்படியெல்லாம் வந்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுக்கிறார். அந்த 6 வெற்றியில் 6ஆம் எண் சுக்கிரனுடைய கடாட்சத்தை கொடுக்குது. இவ்வளவு விஷயங்கள் இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய விளக்கினுடைய மகிமையை. நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்றீங்களா? அது என்ன நைவேத்தியம்? அதாவது வாழைப்பழம், வெத்தலை, களிப்பாக்கு போட்டுக்கலாம். வெத்தலை களிப்பாக்கு, இல்லைன்னா கொஞ்சம் பால், இல்லைன்னா பழம், ஏதேனும் ஒரு கனி, ஏதேனும் ஒரு நிவேதானம் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து அதை நிவேதானமா பண்ணிக்கலாம். இந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு பலன் கொடுக்கும்? அதாவது எல்லாமே நம்ம வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கையோடு செய்யறோம். அந்த நம்பிக்கை வந்து தளர விட்டுறக்கூடாது. இப்போ 1 வாரம் நாங்க ஏத்திட்டோம், 2 வாரம் ஏத்திட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா அது வந்து, ஏன்னா நம்ம வந்து ஒன்றை நோக்கி போறோம். இப்போ நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போறீங்க, அந்த மருத்துவர் இல்லை, வேற மருத்துவர் இருக்காரு, ஆனா உங்களுக்கு மனசு ஒப்பாது. அந்த டாக்டர் தான் நல்லா இருந்திருக்குமே. அப்ப என்ன செய்யும், நீங்க அவர் போடுற மெடிசன் உங்களுக்கு ஏத்துக்கிறாம கூட போயிடும். அப்போ நீங்க போற தலைவலி நிக்காது. இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசு ஏத்துக்கிருச்சு அப்படின்னா இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால நம்மளுடைய எண்ணங்கள் அங்கு வந்து முருகப்பெருமான இடத்துல பரிமாற்றங்களை கொடுத்து நல்லது நடக்கணும் அப்படின்னு விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். ரொம்ப பேருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. ரொம்ப பேர் சொல்றாங்க ஃபோன் பண்ணி, இந்த வீடியோவுக்கு எனக்கு வந்து ரொம்ப இந்த வீடியோவுக்கு ஆதரவு ரொம்ப பேர் வந்து கமெண்ட்ல சூப்பரா சொல்லியிருக்கீங்க, விளக்கமா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே வெற்றிலை தீபம் ஏற்றுறத ரொம்ப தெளிவாக அருமையா நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். சொன்னீங்க ஒண்ணு, அவரை வந்து உண்மையா நேசிச்சு அதை பண்ணீங்கன்னா, முருகரை பொறுத்தவரை உண்மையா நேசிச்சு கும்பிட்டாலே வந்துடுறாரு. கண்டிப்பா அவர் வந்து எப்படின்னா
இரக்கம் குணம் கொண்டவர், ஏழைகளின் தெய்வம். எங்க நல்ல உள்ளம் இருக்கோ, நல்ல எண்ணம் இருக்கோ அங்க இருப்பார். கஷ்டங்கள் குறைகள் இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சு நம்ம நினைக்கணும். அவருக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளை காக்கக்கூடிய தெய்வம். பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். முருகப்பெருமான் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் புதுசா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்றவங்களுக்கும் எல்லோருக்குமே முருகப்பெருமானுடைய ஆசி கிடைக்கட்டும். நன்றி, நன்றி, சிறப்பு.